போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. ஹாய் ஃபேமிலிஸ், வாங்க இன்றைக்கி ஒரு புது வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். ஸோ இது என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஷாஹித்து கூட செய்ய போகிறேன். இது வந்து கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். ஸோ அதை எப்படி செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த ப்ரெட் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், சுகர் எடுத்து வச்சுருக்கேன், கஸ்டர்ட் பவுடர் கூட நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் முந்திரி பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பிஸ்தா இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேறு என்ன நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது முந்திரி பாதாம் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெட்டை எண்ணெய் காய வச்சுட்ருக்கேன். எண்ணெய் அடுப்பில் காய்ச்சது நம்ம ப்ரெட்டை வறுத்து எடுத்துப்போம். வறுத்து எடுத்ததுக்கப்புறமா பால் ஒரு சைடு நமக்கு சூடு பண்ணிக்கலாம். பால் ஒரு பக்கம் சைடு கொச்சிட்டு இருக்கும் போதே நம்ம அடுத்தது கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி அதில் அப்படியே ஒன்று பை ஒன்றா நம்ம பார்த்துட்டு சொல்லிகிட்டே வரேன். ப்ரெட்டை இப்போ வறுத்து எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு ப்ரெட்டை நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நட்ஸை நான் வந்து மிக்சியில் சும்மா ட்ரிம் பண்ணி வச்சுருக்கேன். நட்ஸ் இது சுகர் வந்து இப்போ பால் காசின்னு இருக்கேன். பாலில் கொஞ்சம் சுகரை போட்டுக்கலாம். அப்புறமேட்டு அந்த பால் காசும் போது அதில் ஒரே ஒரு வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி நம்ம பாலில் ஊற்றினா திக்னஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த பால் நட்ஸ்லாம் போட்டு ஃபுல்லாக கொதிக்க விட்டோம்னா நமக்கு திக்னஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரெட்டு மேலே அந்த ரபடி மாதிரி ஊற்றணும்னா ரெடி ஆகிடும். இது ஏற்கனவே காசின பால் தான், சூடாகட்டும். சூடாக இருந்தால் நம்ம கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பால் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் ஒரே ஒரு ஸ்பூன் போதும். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் பால் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடரை சூடாக இருக்கிற பாலில் ஊற்றி நம்ம கரைச்சிடலாம். கஸ்டர்ட் பவுடரை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் என்னமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. வந்து ட்ரிம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சம் நட்ஸ் போட்டுக்கலாம். இது நட்ஸ் நம்மளுக்கு லாஸ்ட்டில் தேவைப்படும், அந்த நீங்கள் வச்சுக்கேன். இப்போ சுகரும் நட்ஸும் போட்டிருக்கிறத நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இது மிக்ஸ் பண்ணும் போதே நம்ம கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் ஊற்றிடலாம். திக்னஸ் கிடைக்கும் நம்ம அதில் ஊற்றுனோமே. இப்போ இது நல்லா திக்காகட்டும். நான் இது கூட பார்த்தீங்கன்னா பாதாம் மிக்ஸ் இருக்கு இல்லையா, இன்ஸ்டன்ட் பாதாம் மிக்ஸு, அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் திக்காகட்டும். நம்ம வறுத்த ப்ரெட்டெல்லாம் இந்த மாதிரி ஒரு பேனில் அடுக்கி வச்சிடலாம். அடுக்கி வச்சுட்டு இந்த நட்ஸை எடுத்து இது மேலே சும்மா லைட்டாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி தூவிக்கலாம். இந்த மாதிரி போட்டுடலாம். இப்போது நம்மளுக்கு இந்த ரபடி நல்லா திக்னஸாக இருக்குது. கொஞ்சம் இந்த மாதிரி லிக்விட் இருந்தால் தான் நம்ம அது மேலே ஊற்ற போகிறோம். நம்ம ஷாஹித்து கூட பார்த்திங்கன்னா நம்ம ஜீரா செஞ்சுட்டு ஜீராவில் வந்து இந்த ப்ரெட்டை வறுத்த ப்ரெட்டை டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே ரபடி ஊற்றுவோம். இது வந்து நான் சுகரை வந்து சிரப் பண்ணி அதில் பண்ணல, டைரெக்டாக நான் அந்த ரபடியை அது மேலே ஊற்றிட்டு போகிறேன். சூடாக ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டோம்னா நல்லா அது ப்ரெட் நல்லா மொரமொரனாக இருக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும் இந்த பால் மேலே ஊற்றுறதுனால. ஸோ இப்போ நம்ம இதை அது மேலே ஊற்றிடலாம். இப்போ நம்ம இதை காசி வச்சுருக்கோம் இல்லையா, இதை எடுத்து இது மேலே ஊற்றிடலாம். சூடாக ஊற்றும் போது அந்த ப்ரெட் மேலே ப்ரெட்டு கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கிறதுனால நல்லா கொஞ்சம் உறிஞ்சிடும். ஃப்ரிட்ஜில் சில்லுன்னு வச்சு சாப்பிட்லாம், இல்லை சூடாக வச்சு சாப்பிட்றதாலும் சாப்பிட்லாம். நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ப்ரெட்டில் ஷாஹித்து கூட ரெடி ஆகிடுச்சு. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுது உங்கள் நான். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் சஞ்சித் இது கேட்டு போயிருக்கேன். ஸோ அதுக்காக தான் செஞ்சுருக்கேன். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு ரெசிபியில் பார்ப்போம். டாட்டா பாய். இந்த மாதிரி ப்ரெட்டில் சைடில் கட் பண்ணுறதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, இதுதான் இந்த ப்ரெட் க்ரம்ஸ்க்கு யூஸ் பண்ணிப்பேன். இதெல்லாம் லைட்டாக தவால நம்ம சூடு பண்ணி மிக்சியில் ஜாரில் போட்டு ஆச்சுன்னா ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ இந்த மீது கொஞ்சம் ரபடி இருக்கு இல்லையா, ஸோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ப்ரெட் வந்து அந்த 4 சைஸில் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டேன். ஒரு 3 ப்ரெட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் ரபடியை டிஃபன் பாக்ஸில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதாச்சும் இந்த ரபடி மீந்ததுனால அதுக்கான இது சொல்யூஷன் உங்களுக்கு சொல்கிறேன். மீந்துச்சேன்னு இது பண்ண வேணாம். இப்போ இது உள்ள இதை வச்சுட்டு சும்மா மேலே நட்ஸு போடலாம். அப்புறம் மறுபடியும் மேலே கொஞ்சம் ரபடி ஊற்றிடலாம். மறுபடியும் ப்ரெட்டு
அப்புறம் மேலே ரபடி. ஸோ இந்த மாதிரி ஊற்றிட்டு அப்படியே மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வச்சோம்னா நல்லா அது கூலிங்காக இருக்கும், அந்த கஸ்டர்ட் பவுடர் கூட இருக்கிறதுனால. ஸோ மேலே கொஞ்சம் நட்ஸ் போட்டுட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா அது ஊறிடும். அந்த ரபடியில் நல்லா ஊறிச்சு, அந்த பாலில் நல்லா ஊறிடுச்சுன்னா சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். மீதி ரபடி மீறதுனால நான் இதுமாரி அந்த ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணாமல் வெறும் ப்ரெட்டில் 4 சைஸ் கட் பண்ணி இப்படி செஞ்சுருக்கேன். இப்படியே செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான். டாடா பாய்.